கவனமாக கேளுங்க. நான் சொல்ற விஷயத்த உள்ளத்துல ஆழமாக பதிய வைங்க. லா தன்சிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிம். ஒரு சமூகத்துல, ஒரு ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கல்லலிங்கிற ஊர் எடுப்போம். கல்லலி எங்கட ஊர் கல்லலி. அல்லாஹ் இந்த ஊர் மக்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக, நல்லடியார்களாக மாற்றுவானாக, 100% தொழுகையாளிகளை இங்க உருவாக்குவானாக. உதாரணத்துக்கு கல்லலி எப்படியான ஊர்? 99% இரத்த உறவை பேணக்கூடிய மக்கள். எப்படி? 99% இரத்த பந்தத்தை பேணக்கூடிய ஆக்கள் தான் இருக்கிறான். ஒரே ஒருத்தன் தான் ஊர்ல இருக்கிறான், ஒரே ஒருத்தன். எப்படியானால் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழக்கூடியவன் ஒரே ஒருவன் ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, முசீபத்து தான் உண்டாகும் சொன்னான். இன்னைக்கு ரோடு ரோடா எடுக்கலாம், ஊடு ஊடா எடுக்கலாம், குடும்பம் குடும்பமா எடுக்கலாம். சகோதரர்களே, ரமலான்ல அமல்கள் கபூலாகணுமா? ரமலான்ல துஆக்கள் கபூலாகணுமா? இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு நீங்கள் 30 நோம்பல்ல வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சாலும் எந்த நன்மையும் கிடைக்காது. 8 10 12 கைய தூக்குறையா கீழே உர்றையா இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வெப்போம், யோசிப்போம். ஓட்டக்குடத்துல தண்ணி நிறைச்சா என்ன நடக்கும்? எல்லாம் வெளியே போய்த்திரும். செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூலா? முஸ்னத் அஹ்மதுல வருது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராவும் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துக்கு அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எல்லார் அமலையும் கபூல் செய்வான். யார் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ அவன் அமல தூக்கி அல்லாஹ் வீசி. கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மாமா, தம்பி, நானா, தாத்தா, தங்கச்சி, பொம்பளையில் அல்லாஹு அக்பர். அவக்கு கல்யாணத்துக்கு முதலாவது சொன்னையாம், இவக்கு கடைசியில சொன்னையாம். அதுக்காக 4 வருஷம் பேசுறது. எந்த தாத்தா சவுதியில இருந்து வந்தா எந்த பிள்ளைக்கு ஒரு உடுப்பு துண்டு கொடுக்கல, அதுக்கு ஒரு 5 வருஷம் பேச மாட்டான். போஸ்ட் முடிக்கிற மாதிரி வருஷ கணக்குல சின்ன சின்ன சண்டைகள். சுப்ஹானல்லாஹ், வீட்டுல தருத்திரியம்.